அஜித் சார் பற்றி மட்டும் பேசாம முடியல. அவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படம் தான் நீ நடிக்க மாட்டேங்கிற, எப்போ கேட்டாலும் டேட் ப்ராப்ளம். இன்னைக்கு கூட அந்த முட்டி என்னால் இது வரைக்கும் மடக்க முடியாது. பட் ரியல் லைஃப்பில் என்னோட கேரக்டர் அப்படியே அவர் எனக்கு அதை கொடுத்தாரு. வணக்கம், நான் உங்கள் ஜீவா ரவி, இந்தியன் ஃபிலிம் ஆக்டர். ஸோ கத்திக்கு அப்புறம் நல்ல நேம் வாங்கி கொடுத்த படம் வந்து ஜீவா, சுசீந்திரன் சாரோட படம். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ரியல் லைஃப்பில் என்னோட கேரக்டர் அப்படியே அவர் எனக்கு அதை கொடுத்தாரு. ஒரு கிரிக்கெட் கோச், நான் பேசிக்கலி ஒரு கிரிக்கெட்டர். அண்டர் 19 இந்தியா, தமிழ்நாடு ரெண்டுமே ரெப்ரசன்டேட் பண்ணேன். ஸோ அதில் இந்த கிரிக்கெட் கோச் கேரக்டரை நான் பண்ணேன். விஷ்ணு, சூரி, ஸ்ரீதிவ்யா இவங்க எல்லாரோடையும் அதில் ஆக்ட் பண்ண ஒரு மாரிமுத்து சார், அவர் டேரக்டர், அப்புறம் அம்மா கிரியேஷன் சிவா சார் எல்லாருமே பண்ணாங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப நின்றுச்சு. நானும் ஹீரோ லாஸ்ட்டில் ஹீரோ இந்தியாவுக்கு செலக்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் IPL. ஸோ அந்த ஜீவா ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. மகிழ் திருமேனி சார், அவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சின்ன ரியாக்ஷன் கூட வந்து அவர் கேட்குற மாதிரி பண்ணால் தான் அவர் ஓகே சொல்லுவார், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஸோ தடையறத்தாக்க ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அவருக்கு பிடிச்சது. மறுபடியும் என்னை வந்து மிகாமன் கூப்பிட்டாரு. கோவாவில் போய் ஷூட் பண்ணோம். நான் காம்பினேஷன் நடித்தது வந்து ஆஷுதோஷ் ராணா அப்படின்ற பாம்பே ஸ்டேஜ் ஆக்டர். அமிதாப் பச்சனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தான் வில்லன் அதில், நான் பண்ணேன். ஸோ நல்ல ரோல், அதுவும் நல்ல ரோல் தான். படம் சரியாக போகல, பட் இருந்தாலும் நல்ல நேம் கிடச்சிது. ஸோ மகிழ் சார் வந்து பெரிய ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இது வேணும்னா இது வேணும், யாராக இருந்தாலும் அவர் ஹி டசன்ட் கேர். கையை தூக்காத, கண்ணை விரிக்காத, தலை சாய்க்காத தலை, இது அவருக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டோம். மிருதன் அப்படின்ற ஒரு படம் பண்ணேன். ஜெயம் ரவி சாரோட காம்பினேஷன் ப்ளஸ் லக்ஷ்மி மேனன், காளி வெங்கட் அண்ணன், RNR மனோகர் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலூர் மாவட்டத்தில் காஸ்ட் பண்ணார். அவர் கூட ஒரு காம்பினேஷன் நடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. டைரக்டர் சக்தி சவுந்தர், கோயம்புத்தூர்கார். அவர் ஆல்ரெடி வந்து நாய்கள் ஜாக்கிரதை, அப்புறம் நாணயம், இந்த படம்லாம் பண்ணார். ஸோ அவர் வந்து இந்த கேரக்டர் எனக்கு வேணும் சார், நம்ம ஜோம்பியாக மாறணும், நீங்கள் இன்ட்ரோலுக்கு மேலே ஃபைட்லாம் பண்ணணும், 50 feet ரோப்லாம் கட்டுவாங்க, ஓகேவான்னு கேட்டார். இல்லை சார், ஃபைட் பண்ணியிருக்கேன் சார், 2 படம் பண்ணியிருக்கேன். பாசன் தலைவன் ஃபைட் பண்ணேன். காக்கிச்சட்டையில் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் சூப்பரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். மிருதன் வந்து எனக்கு ஏன் நான் வந்து பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கொழும்பூவில் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து, இன்றைக்கி நான் சும்மா ரோட்டில் நடந்து போய் கடைக்கு போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு பெரியவங்களோட குழந்தைங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க, காலேஜ் போகிற பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்க, சைன் வாங்குறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த படத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். மிருதனில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா பின்னி மில்ஸ் தான் ஷூட்டிங். அப்போ மெட்ராஸில் வந்து புயல், ஃப்ளட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருந்த சமயம். பின்னி மில்ஸில் சர்வசாரமாக பாம்பு போவோம் 8 மணி 9 மணி நைட்லாம். அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஒரு 9 நாள் மட்டும் ஜாலியாக இருந்தோம். ஊட்டியில் போய் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் மிச்செல்லாம் டேரக்டர் பெண்டு கழட்டி போட்டார். ராமி மாலில் வந்து இந்த ரோப் கட்டி ஃபைட் பண்ணதெல்லாம் காலில் அடிப்பட்டது. சரி, இன்னி கூட அந்த முட்டி என்னால் இது வரைக்கும் மடக்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்குது. இப்போ சந்தோஷமாக இருக்குது. நான் எண்ட் ஆஃப் த டே நம்ம போய் பெட்டில் படுக்கும்போது சரி, நீ ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம், ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம், ஆக்ட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு இது பேசப்படும் அப்படின்றது தான் ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு நிம்மதி கடைசியாக. ஸோ மிருதன் வந்து ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ஸோ ஜெயம் ரவி சாரும் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார். அப்புறம் ஆடியன்ஸோட அப்ளாஸ். ஃபஸ்ட்டு ஜோம்பி மூவி எல்லாம் பயந்தோம், எப்படி ஏற்றுப்பாங்க, ஜோம்பினா என்ன, நம்ம ஊர் மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் படம் தான் பார்த்துருக்காங்க. பட் அது படம் வெற்றி பெற்றுச்சு. கலெக்ஷன் வைஸும் நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவரோட காக்கிச்சட்டை கமிஷனர் லாஸ்ட் 30 minutes நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தார். மோனகுரோட கமிஷனர் பண்ணேன். சாந்தகுமார் சார் ஒண்டர்ஃபுல் டைரக்டர். முக்கியமாக AL விஜய் சாரோட ப்ராஜெக்ட். அது வந்து இது என்ன மாயம், விக்ரம் பிரபு ஹீரோ, கீர்த்தி சுரேஷ், அதான் ஃபஸ்ட்டு படம். கொச்சினில் ஷூட் பண்ணோம். கீர்த்தி சுரேஷ்க்கும் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் அப்பா நான் தான். சுதிஹாசனுக்கும் தன்ஷிகாவுக்கும் ஃபஸ்ட்டு அப்பா நான் தான். தன்ஷிகாவோட பண்ணது வந்து நில் கவனி சல்லாதே, வெண்ணிலா கபடி குழு ப்ரொடியூசர் டைரக்ட் பண்ண படம். நான் நிறைய ஆக்டர்ஸ் பற்றி பேசிட்டேன். அஜித் சார் பற்றி மட்டும் பேச முடியல. என்ன இருந்தால் வந்து ஆக்சுவலி நான் தான் நாசர் சார் கேரக்டர் பண்ணணும். அது நான் செலக்ட் ஆகிட்டேன். சின்ன வயசு அஜித் சாரோட சின்ன வயசு அப்பா. நான் போய் மேக்கப்லாம் போட்டு எல்லாம் டெஸ்ட்லாம் ஓகே, கௌதம் மேனன் சாரும் பார்த்தாச்சு, அஜித் சாரும் பார்த்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. கரெக்டாக அன்றைக்கி டேட்டுக்கு தான் கத்தி ஷூட்டிங் வந்தது. கத்தி முடிக்கிற ஸ்டேஜ் விஜய் சார் வந்து புலி படத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் அதை மிஸ் பண்ணேன். அதே மாதிரி 3 படம் பண்ணும்போது நீதானே என் பொண்ணு வசந்தம், சமந்தாக்கு நான் தான் அப்பா. அந்த டைமில் எனக்கு டேட் கிடைக்கல, போக முடியல. கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்டாக இருந்த அந்த டைம், நான் போக முடியல. ஸோ கௌதம் மேனன் சார் படம் 2 படமும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் படம் டெஃபினட்டாக பண்ணுவேன். என்ன இருந்தாலும் அனுஷ்கா அப்பாவுக்கு என்னை கூப்பிட்டு வாய்ஸ் கொடுக்க சொன்னார். படம் தான் நீ நடிக்க மாட்டேங்கிற, எப்போ கேட்டாலும் டேட் ப்ராப்ளம், நீ வாய்ஸ் ஆச்சும் கூட வாய்ஸ் கொடுத்தேன்.